உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஜூலை 27 வருகின்ற இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? மீனராசியிலே வக்கரம் அடைகிறார். பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி வக்கரம் என்பது சிம்பிளா நம்ம எடுத்துக்கிறோம். எப்படி எடுத்துக்கிறோம்னா, சனி பகவான் ஏதோ வக்கரமானார், பயிற்சியானார் எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த தீய கிரகங்கள், கெட்ட கிரகங்கள், சனியோ ராகுவோ செவ்வாயோ வக்கரம் பெறும்பொழுது பலன்களை அதிகமாக தரும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னா, இந்த மீனராசியில் வக்கரமாகின்ற சனி பகவான் பல நன்மைகளை தரப்போகிறார். முக்கியமாக வீடு, வாசல், வேலைவாய்ப்பு, குழந்தை பிறப்பு, அதேமாதிரி அதிரடியாக ஃபாரின் பயணம், சில பேருக்கு திருமண பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது போன்ற நிறைய நல்ல விஷயங்களை தரப்போறார் இந்த சனி பகவான். ஜூலை 27 தொடங்கி டிசம்பர் வரைக்கும் வெறும் அதிர்ஷ்ட மழை தான் உங்களுக்கு வரப்போகிறது. எந்தெந்த ராசிக்காரர்கள் எல்லாம் இதனால வெளிநாடு போறீங்க, யார் யாரெல்லாம் கல்யாண திருமணம் பந்தம் வரப்போகிறது, யாருக்கெல்லாம் குபேர லட்சுமி கந்திருக்க போகிறாள், கடன்கள் எல்லாம் அடைய போகுது, வேலை கிடைக்க போகுது, நிறைய விஷயங்களை நம்ம பற்றி பேச போகிறோம். அவ்வகையில் ராசி ரீதியாக யாருக்கு என்ன என்பதை பார்த்து விடலாம். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? நண்பர்களே, மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு ஜென்ம சனியாக இருக்கின்ற சனி பகவான் இவர் வக்கரம் ஆகும் பொழுது என்ன ஆகும்? ஒருத்தருக்கு பிடிக்கலைன்னா நம்ம என்ன சொல்லுவோம் சொல்லுங்க? நம்ம என்ன சொல்லுவோம்? உன்னை இந்த ஜென்மத்துக்கு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஜென்ம சனினா என்ன அப்படின்னா, உங்களுக்கு வாழ்க்கையில் இதுமே வாழ்க்கையில் அந்த ஜென்ம சனி வக்கரமாகும் பொழுது உடலில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாகிறது, உடலில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாக, அண்ட் ஆல்சோ ஜென்ம சனி சரியாகும் பொழுது, வக்கரமாகும் பொழுது உடல்ல தைரியம் வருகிறது, வாழக்கூடிய ஆசை என்பது வருகிறது, உடல்ல இருக்கக்கூடிய தீரா பிணிகள் எல்லாம் சரியாகிறது, ஆயுசுக்கு ஆபத்தா இருக்கிறதெல்லாம் சரியாகிறது போன்றவைகள். இந்த ஜென்ம சனியாக இருக்கின்றவர் என்ன பண்ண 12-11 கூடியவர், 12 கூடியவர் வக்கரமாகும் பொழுது ஒரே சுபவரையம் தான். மீனராசிக்காரர்கள் அடுத்த 6 மாதமும் நிறைய மங்கள நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளப் போகிறீர்கள். வெறும் மங்களங்களாக நடக்கப் போகிறது. அவர் அடுத்ததாக என்ன பண்றார்? இந்த சனி பகவான் 3, 7, 10 பார்க்கிறார். 7ஆம் இடமாகப்பட்ட திருமணஸ்தானத்தையும் 10ஆம் இடமாகப்பட்ட உங்களுடைய பப்ளிக் இன்ட்ராக்ஷனை பார்க்கிறார். உலக புகழ் பெறுகிறீர்கள் மீனராசிக்காரர்கள். இந்த சனி பகவான் ராசியிலே வக்கரமாகும் பொழுது உலக புகழ், நான் தாண்டா இனிமேல் நின்னா தர்பாரு போன்றவை. அப்போ உலக புகழ் பெறுகிறீர்கள். உலக புகழ் ஏற்படும்போது என்ன ஆகும்னா, என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அது வேர்ல்டு லெவலில் ரீச் ஆகுது. அதாவது இதில் இருக்க பெரிய விஷயம், ராசிநாதன் வக்கரம் பெறுகிறார், ராசியிலே வக்கரம் பெறுகிறார். ஸோ அப்போது என்ன தொழில் பண்ணிங்கனாலும் அதில் நீங்கள் நம்பர் 1 பொசிஷனாக அடைவீங்க. முக்கியமாக மக்கள் தொடர்பில் இருக்கிறவங்க, மீடியாவில் இருக்கிறவங்க, பிரபலமாக இருக்கிறவங்க, அரசியல்வாதியாக இருக்கிறவங்க, தொழிலதிபராக இருக்கிறவங்க, அல்லது தினசரி மக்களை, முக்கியமாக கட்டடக்கலையில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப நல்ல புகழ் அடைவீங்க. இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப நல்ல புகழ் அடைவீங்க. வியாபாரம், நெட்வொர்க்கிங்கு, கம்ப்யூட்டரு போன்ற விஷயங்கள் ஈடுபடுறவங்க ரொம்ப நல்ல புகழ் அடைவீங்க. 3ஆம் இடம் என்பது என்னன்னா, உங்களுடைய சகோதர பாவம் என்பதால் சகோதரர் கூட இருக்கிற சண்டைகள்லாம் சரியாகி, அங்காளி பங்காளி சண்டையெல்லாம் சரியாகி நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு என்பது உருவாகும். ரொம்ப சமரசங்கள் எல்லாம் உண்டாகும். ரொம்ப நல்லா இருப்பீங்க. அடுத்ததாக முக்கியமான விஷயமாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த சனி பகவான் 10ஆம் இடத்தை தொடர்பு கொண்டதோட ராசிலேயே அமர்ந்து 12 கூடியவராக வக்கரம் பெற்றதால் சுபம். ஆனால் 11 கூடியவராகவும் இருக்கிறார். அப்போ என்ன ஆகும்னா, மீனராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத நண்பர்களுடைய தொடர்பு என்பது ஏற்படும். சார் நமக்கும் அவனுக்கும் என்ன சார் பேச்சு, தேவையில்லாமல் அவங்க கூட ஏன் பழகுறீங்க போன்றவைகள் ஏற்படும். வாழ்க்கையிலே நம்மளுடைய பழக்கம் யார் கூட இருக்கோ நம்ம எண்ணங்கள் அது பின்னாடி போகும். ஒரு வீணா போனவங்க கூட பழகுனா நம்ம எண்ணமும் வீணா, நம்ம ஒரு நல்லவனோட பழகுனா நம்ம எண்ணங்கள் நல்லபடியாக மாறும். அதான் விஷயம். இப்போ அவர்கள் தருகின்ற ஒரு தப்பான ராங் கைடன்ஸ், நமக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் நம்மளை கூப்பிட்டு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க நம்மளை குழப்பிடுவாங்க போன்றவைகள் ஏற்படும். ஸோ 11 கூடியவன் வக்கரமாகும் பொழுது மாமனார் கூட சண்டைகள், மாமனார் கூட ப்ராப்ளம்ஸ் போன்றவை ஏற்படும். இப்போ மாமனார்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களில் வார்த்தைகள் தடிக்காமல் பார்த்துக்கணும். ஸோ இப்போது என்ன மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? ஆமாம் உங்கள் பொண்ணை குறி தேவையில்லாமல் எதாவது பேசி நமக்குள்ளே ஏற்கனவே 7ஆம் பொருத்தமாக இருக்குது நம்ம ஒய்ஃபுக்கு, இப்போ இவர் கூட சண்டை போட்டுவிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். அதை மாதிரி நடக்கும். 11 கோடி வக்கரமாகும் பொழுது என்ன ஆகும்னா, லாபத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். சில பேர் அதிகபட்ச லாபம் வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணுறாங்க, அதிகபட்ச லாபத்துக்காக ஆசைப்பட்டு என்ன பண்ணிடுறாங்க, சீக்கிரமாக
ரொம்ப சீக்கிரம் நம்ம முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினச்சி 10 ரூபா பொருளை 100 ரூபாய்க்கு சொல்லும் போது என்ன ஆகும்னா அதுக்கு பேசிக்காக ஓட வேண்டியது கூட ஓடாமல் நின்று போயிடும். நண்பர்களே, கிளைண்ட்டோடைய மனநிலையை மனதில் கொண்டு எது உங்களுக்கு வியாபாரத்தில் எது உங்களால் பண்ண முடிஞ்ச டார்கெட்டோ அதை மட்டும் பண்ணுங்கள். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் தி ரேஸ்னாங்க. எதற்குமே ஒரு கால பீரியட் என்பது இருக்கிறது. 11 கூடிய ஒரு வக்கரமாகும்பொழுது உங்களுக்கு இதெல்லாம் தோணும். திடீர்னு டிராஸ்டிக்காக நம்ம வந்து விலையை ஏற்றுவோம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம், ஒன்றும் ஆகாது, கம்பெனியை மூடிட்டு போகணும், அவ்வளோதான். அப்படின்னா அதிரடியாலாம் பண்ணக்கூடாது. ஸோ அப்போது ராசிநாதன் உடம்புல உட்கார்ந்து கால் வலியை கொடுத்துட்டே இருப்பார். மீனராசிக்காரங்க எப்போ பார்த்தாலும் கால் வலி, என்ன சார் கால் பெயினாகவே இருக்குது, வலியாகவே இருக்குது போன்றவைகள் ஏற்படும். நிறைய திருத்தலங்கள் போங்க, நடைப்பயணமாக போங்க. சில பேர் பெருமாள் கோயிலுக்கு போகிறது, நடைப்பயணமாக நிறைய இடங்களுக்கு போகிறது உங்களுக்கு நல்லது. 3, 7, 10 பார்க்குற 7ஆம் இடம் என்பது வெளிநாட்டு பயணம் என்பதால் பெரும்பாலும் வெளிநாடுகளுக்கு செல்வது உங்களுக்கு ரொம்ப பெரிய நலன்களை தரும். வெளிநாடுகளுக்கு செல்வது, வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்வது போன்றவைகள் ஏற்படும். நீங்கள் சில பேர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆர்டர், நான் ஊறுகாய் தயாரிக்கிறேன் சார், மலேசியாவோட ஒரு டைப் வச்சு அங்கே ஒரு ஊறுகாய் கம்பெனி ஆரம்பிக்கிறேன் சார், ரொம்ப நல்லா வருவீங்க. திடீர்னு எனக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் ஃபாரினோட ஒரு டைப் வச்சு நான் மேலே வருவேன்னு தெரில, அங்கே ஒருத்தர் ஒரு அமைப்பு கூப்பிடுறாங்க, நான் அங்கே போய் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு வருவேன் போன்ற விஷயங்கள். 7ஆம் இடத்தை அடுத்து 10ஐ பார்க்கும் பொழுது கர்மஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு என்ன, வீட்டில் வந்து நிறைய ஒரு கௌரவம் என்பது கிடைக்கும். இது வரைக்கும் உங்கள் ஃபேமிலியில் உங்களை எப்படி மதித்தாங்களோ அதுக்கு 10 மடங்கு உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் என் பையன் வருவான் பார்த்துக்குவான் அப்படின்னு உங்கள் அம்மாவே சொல்லுவாங்க. அந்தளவுக்கு கௌரவமான இடங்கள்லாம் கிடைக்கும். மீனராசிக்காரர்கள் கலக்க போகிறீங்க. உண்மையிலே இந்த ஜென்ம சனி சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வாழ்க்கையில் பல விஷயங்களை தரப்போது. முக்கியமாக தொழிலில் ரொம்ப சூப்பராக வளர போகிறீங்க. 100க்கு 98 மார்க். இந்த சனி பகவானுக்கு சில பேர் ப்ராப்ளமாக இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணும், திருநள்ளாறு செல்ல வேண்டும் அல்லது குச்சனூர் செல்ல வேண்டும். நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், சென்னையில் அகத்தீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, பொடிச்சலூரில். அங்கு சென்று அங்கே இருக்கும் சனி பகவானை வழிபட வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ சனி பகவானுடைய அன்பை பெறலாம். கழிவறைகளை சுத்தம் செய்தல், கழிவறைகளுக்கான பணம் தரது, ஃபனரலுக்கு ஹெல்ப் பண்ணுறது நிறைய பேருக்கு. அதே மாதிரி நீங்கள் செருப்பு, கொடை போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் தானமாக தருவது, இதெல்லாம் சனிக்கான பிரீத்திகள். இது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். சனி பகவானுக்கு டைரெக்டாக பண்ணோம். 18 படி இருக்கிற சாஸ்தாவுடைய போட்டோவை வச்சு வணங்குங்க, ஆஞ்சநேயரை வச்சு வணங்குங்க, எள்ளு உருண்டைகள் வாங்கி குழந்தைகளுக்கு தானம் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. தொடர்ந்து சனியால் எனக்கு எங்கே சார் இருக்குது, எது தொட்டாலும் பிரச்சனையாக இருக்குது, வியாபாரத்தில் ஒரு சந்தோஷமே இல்லை, குடும்பத்தில் மகிழ்ச்சியாக நினைக்கிறீங்களா, கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.